இட்லி பொடி பேக்கிங் மிஷின் 50 கிராம் பேக்கிங். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி 20 கிராம் 50 கிராம் வேணுமா அதுவும் பண்ணலாம். ஹாட் கோடிங் ரிப்பன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டாப் குவாலிட்டியா டிசைன் பண்ணி இருந்தாலும் சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகும். ரொம்ப சின்ன இடம் போதுங்க. ஹாய், திஸ் இஸ் VA. நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயண். இன்னைக்கு நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பெஷல் ஒரு ப்ராடக்ட்கான ஒரு பேக்கிங் மிஷினுங்க. அப்படி என்ன பாத்தீங்கன்னா இட்லி பொடி பேக்கிங் மிஷின். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது இந்த இட்லி பொடி பேக்கிங் மிஷின் தாங்க. இப்போ இந்த பாக்கெட் நம்ம கையில இது பாத்தீங்கன்னா 50 கிராம் பேக்கிங். ஆனா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 20 கிராம், 25 கிராம், 30 கிராம், 35, 40, 50 அப்படின்னு சொல்லி 20ல இருந்து 50 கிராம் வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பாக்கெட்டும் பேக் பண்ணிக்கலாம். இல்ல கண்டினியூஸா வேணுமா, சரமா வேணுமா, அதுவும் இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மிஷின்ல இட்லி பொடி மட்டும் தான் பேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இட்லி பொடி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான மசாலா பொருள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகுத்தூள், பூண்டு பொடி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான மசாலா பவுடரும் இந்த ஒரே மிஷின்ல நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணம் 20 கிராம் 50 கிராம் வேணுமா அதுவும் பண்ணலாம். இல்ல சார் எங்களோட தேவை 10 கிராம் 20 கிராம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷின் கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு 50 100 கிராம் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷினை கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். இப்ப இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மாடல் ஹாட் கோடிங் ரிப்பன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பன் பிரிண்டோட பர்பஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் இந்த பாக்கெட் ஒரு பிராண்டடா ஒரு ப்ராப்பரா பாருங்க ஒரு டாப் குவாலிட்டியா டிசைன் பண்ணி இருந்தாலும் இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட MRP என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, பேக்கிங் டேட் என்ன, பேட்ச் நம்பர் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கம்பல்சரி பாக்கெட்ல இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காக தான் இந்த ரிப்பன் பிரிண்ட், அதாவது ஹாட் கோடிங் ரிப்பன் பிரிண்ட் இந்த மிஷின்ல கொடுத்துருக்குறோங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிஷின் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகும். ரொம்ப சின்ன இடம் போதுங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஃபீட் இருந்தாலே போதும் இந்த மிஷின் அந்த இடத்துல நிறுத்தலாம். அது மட்டும் ரொம்ப லெஸ் நாய்ஸ், ரொம்ப கம்மியான சத்தத்துல இந்த மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு குடிசை தொழில் பண்றவங்க, இட்லி பொடி பண்றவங்க நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நம்ம மிஷின் வாங்கினா இட்லி பொடி எடுத்ததுமே ஒரு 4 லட்சம் வருமோ 5 லட்சம் வருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பயமே வேணாங்க. ரொம்ப கம்மியான ரேட்ல இந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த மிஷின் தயாரி ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம், எப்படி டேங்க்ல பொருள் கொட்ட போறோம், எப்படி பாக்கெட் பைடா சொல்லி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் மிஷின் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பாக்கெட் பாருங்க. அதாவது ஸ்பீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஹை ஸ்பீட் மிஷின் தாங்க இந்த மெக்கானிக்கல் மாடல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இட்லி பொடி பேக்கிங் மிஷின், மசாலா பவுடர் பேக்கிங் மிஷின்.
அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின் வேணுமா, அதுவும் 2 வருஷம் ஃபுல் மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வருமா, நீங்க கான்டாக்ட் பண்ண ஒரே இடம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கடலூர் விஎப்சி மட்டும் தாங்க. நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன்.